கைஸ், இன்னொரு புது வீடியோவுக்கு உங்களை எல்லாரையும் வெல்கம் பண்ணுறேன். இது என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தமிழ்நாட்டிலே தெரிஞ்சிருக்கும். இது அபுதாபியில் இருக்கிற இந்து கோயில், அதை பற்றி தான் நம்ம அந்த வீடியோ. அபுதாபியில் பார்த்தீங்கன்னா இந்து கோயில் இது வரைக்கும் கிடையாது. துபாயில் பார்த்தீங்கன்னா 2-3 இருக்குது. ஆனால் அபுதாபியில் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கோயில் தான் இருக்குது. அது பார்த்தீங்கன்னா 2024 பிப்ரவரி 14ஆம் தேதி தான் இதோட ஓப்பனிங் நடந்துச்சு. மத நல்லிணக்க அடிப்படையில் உருவாக்கப்பட்ட கோயில் தான் இது. ரொம்ப சூப்பராகவே பண்ணியிருக்காங்க. உண்மையாலுமே இவங்களோட அந்த டிசைன்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப அருமையாக இருந்துச்சு. இங்கே உங்களுக்கு தெரியுது பாருங்கள், இந்த வெள்ளை கலர் டைல்ஸு, இந்த டைல்ஸ்லாம் பார்த்திங்கன்னா எவ்வளோ சம்மராக இருந்தாலும் உங்களுக்கு வெயிலே தெரியாது. நீங்கள் வெறுங்காலில் நடக்கும் பொழுது பார்த்திங்கன்னா அவ்வளோ கூலிங்காக இருக்குது. அதே மாதிரி இதுக்கு பக்கத்தில் இருக்கிற அந்த வாட்டர் பூல் இருக்குது பாருங்கள், இது பார்த்திங்கன்னா நந்தி வாயிலேருந்து வர தண்ணீர் அதில் விழுந்து அப்படியே ரீசைக்கிள் ஆகிட்டு இருக்குது. அதே மாதிரி இந்த ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா இங்கே உங்களுக்கு ஷூ ரேக்ஸ் இருக்குது. உங்களோட ஷூஸ்லாம் நீங்கள் இங்கே பத்திரமா வச்சுக்கலாம். கோயிலுக்கு போயிட்டு திரும்பி வரும்போது நீங்கள் எடுத்துக்கலாம். நல்லா நீட்டாக வச்சுருக்காங்க. நிறைய ரேக் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த கோயில் கிட்டத்தட்ட 27 ஏக்கரில் அமைஞ்சிருக்கு. இந்த கோயிலுக்கு தேவையான கற்கள்லாம் பார்த்திங்கன்னா ராஜஸ்தான்லேருந்து தான் கொண்டு வந்திருக்காங்க. அங்கே இருக்கிற ஒரு பிங்க் சேண்டு அதுலேருந்து தான் அவங்க கல் தயாரித்து இங்கே எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ரைட் சைடில் தெரிகிற பவுண்டன் பார்த்திங்கன்னா நான் முன்னாடி வரும்போதெல்லாம் பார்த்திங்கன்னா அதில் தண்ணி லீக் ஆகிட்டு இருக்கும். அது நல்லா இருந்துச்சு அது ஆக்சுவலாக. பட் ஆனால் இப்போ அது என்னன்னு தெரியல, மேபி ஆஃப் பண்ணி வச்சுருக்காங்க, ரிப்பேரர் சம்திங் ஏதோ தெரியல. அதே மாதிரி நைட்டில் இதோட வியூ பயங்கரமாக இருக்குங்க. நான் ஒரு டைம் நைட்டில் போனேன், ஆனால் என்னால் வீடியோ எடுக்க முடியல. அதனால் நைட்லேயும் சூப்பராக இருக்கும். இந்த கோயிலோட ஓப்பனிங் டைம் பார்த்திங்கன்னா 9லேருந்து 8 மணி வரைக்கும் தான். இன்னொரு விஷயம், திங்கக்கிழமை கண்டிப்பாக இந்த கோயிலுக்கு போயிடாதீங்க. நீங்கள் வெளியில் இருந்து தான் பார்த்துட்டு வர முடியும், உள்ளே போக முடியாது, ஏன்னா பூட்டியிருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கோயிலுக்கு நீங்கள் வர்றதுக்கு ஆன்லைனில் கண்டிப்பாக நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணி இருக்கணும். அது பார்த்தீங்கன்னா கூகுளில் போயிட்டு போப்ஸ் இந்து மந்திர் அபுதாபின்னு அடிச்சிங்கன்னா அது உங்களுக்கு ஒரு பேஜ் வரும். அந்த பேஜில் பார்த்தீங்கன்னா விசிட்டர் புக்கிங்னு இருக்கும். அதில் போயிட்டு உங்களோட நேமு, மெயில் ஐடி, மேல் ஃபீமேல் அதெல்லாம் கொடுத்துட்டு அதில் உங்களுக்கு ஒரு கியூஆர் கோடு மாதிரி வரும். அந்த கியூஆர் கோடு எடுத்துகிட்டு நீங்கள் போகணும். டைமிங் எல்லாம் அதில் வரும். ரொம்ப முன்னாடி பண்ணிங்கனாலும் யோசிச்சு பண்ணுங்கள், கரெக்டாக டைமிங் கொடுங்க. அந்த டைமில் நீங்கள் அங்கே என்ட்ரி ஆகிற மாதிரி பார்த்துக்குங்க. அடுத்தது இந்த கோயிலை சுற்றி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது மாதிரி நிறைய சிற்பங்கள் இருக்குது. இந்த சிற்பங்கள் எல்லாமே சும்மா செதுக்கி வைக்கலங்க. இதெல்லாம் ஒரு வரலாற்று கதைகளை சொல்லுது. பார்த்தீங்கன்னா கிருஷ்ணர் புராணத்தில் கிருஷ்ணர் ஒரு மலையை தூக்கிட்டு இருக்கும்போது கீழே பொதுமக்கள்லாம் இருப்பாங்க. அது மாதிரி பார்த்தீங்கன்னா சிற்பங்களும் இங்கே இருக்குது. அது மாதிரி நிறைய இருக்குது. சிவனை பற்றி இருக்குது, ராமரை பற்றி இருக்குது, அனுமனை பற்றி இருக்குது. அது மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த கோயில் முழுக்க வெறும் சிற்பங்களாக நீங்கள் பார்க்கலாம். ஆனால் ரொம்ப யூனிக்காக இருந்துச்சுங்க. கிட்ட போய் தொட்டுலாம் பார்க்க முடியாது. இவங்க பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஒரு லைன் மாதிரி கட்டி விட்டுருக்காங்க. அந்த லைனுக்கு வெளி சைட்லேயே நின்று நம்ம அப்படியே பார்க்க வேண்டியதான். அது ஒரு விதத்தில் நல்லது தான். ஏன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப நுணுக்கமாக செஞ்சுருக்காங்க இந்த சின்ன சின்ன சிற்பங்கள். நீங்கள் பக்கத்தில் போய் தொட்டு பார்க்கும்போது கொஞ்சம் போஸ்ட் பண்ணி கை வச்சிங்கன்னா கண்டிப்பாக அது உடஞ்சிரும், ஒன்றுமே பண்ண முடியாது. அதனால் பார்த்தீங்கன்னா ரொம்ப நுணுக்கமாக செஞ்சுருக்கிறதுனால இது மாதிரி ஒரு சேஃப்டி பண்ணி வச்சுருக்காங்க. அது அப்படியே இருக்கட்டும், நம்ம பாதுகாப்பாக பார்த்துட்டு வர்றது தான் நமக்கு நல்லது. ஏன்னா நம்மளோட கோயிலை நம்ம தான் பாதுகாக்கணும், அது ரொம்ப முக்கியம். அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த கோயிலுக்கு நீங்கள் டொனேஷன் கொடுக்கணுன்னா நீங்கள் விருப்பப்பட்டால் எவ்வளோ நாளும் கொடுக்கலாம், அது உங்களோட விருப்பம். ஏன்னா அந்த டொனேஷனில் தான் பார்த்திங்கன்னா இவங்க அன்னதானம் கொடுத்துட்ருக்காங்க. அது நம்ம கடைசியாக வெளியில் எக்ஸிட் ஆகும்போது நம்ம அதை பார்க்கலாம். நான் போனது பார்த்திங்கன்னா நல்லா சம்மர் டைமில் போனேன். ஆனால் எனக்கு அந்த கீழெல்லாம் பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு எனக்கு சம்மர் தெரியல. ஆனால் மேலெல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வெயிலாக தான் இருந்துச்சு. அது ஓகே தான், என்ன பண்ணுறது, நம்ம போன டைமிங் அது மாதிரி. இது வரைக்கும் பார்த்திங்கன்னா நம்ம இன்னும் கோயிலுக்குள்ளே போகல. நம்ம கோயிலை சுற்றி தான் நம்ம இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஏன்னா கோயிலுக்குள்ளே போகும்பொழுது நீங்கள் வீடியோ எடுக்க முடியாது, ப்ளஸ் அங்கே ஃபோட்டோவும் எடுக்க முடியாது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கோயிலுக்குள்ளே லார்டு சிவா அவரோட ஃபேமிலி சிலைகள் வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ராமரோட ஃபேமிலி சிலைகளும் வச்சுருக்காங்க.
அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஐயப்பன் சிலைகளும் இருக்குது. ஆனால் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சாமி கும்பிட்டுட்டு நீங்கள் வெளியில் வர வேண்டியதான். அங்கே ஆரத்தி எதுவுமே அங்கே பண்ணல அவங்க. நீங்கள் பூஜைலாம் பண்ணணும்னா கீழே தான் பண்ணுறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நான் துபாயில் உள்ள கோயிலையும் பார்த்துருக்கேன். அங்கே வந்து இவ்வளவு சிற்பங்கள் கிடையாது. ஆனால் இங்கே உண்மையாலுமே வேறு லெவலில் நீங்கள் வந்து வெளிநாட்டில் இருக்கிறங்கிற அந்த ஃபீலே இருக்காது. நம்ம ஊர் பழங்கால கோயில்களில் இருக்கிற சிற்பங்கள் மாதிரியே நல்லாவே பண்ணி வச்சுருக்காங்க. அதை வந்து நம்ம அப்படியே பாதுகாத்து அடுத்த தலைமுறைக்கும் கொண்டு போய் கொடுக்குறது ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஷூலாம் வைக்கிற ரேக் இருக்கு பாருங்க, அப்படியே அதுக்கு ஆப்போசிட்டில் எக்ஸாக்ட்லி பார்த்தீங்கன்னா ரெஸ்ட் ரூம் இருக்குது. நீங்கள் வந்து அதை யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா நீட்டாகவே வச்சுருந்தாங்க. அதுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு கிஃப்ட் ஐட்டம்ஸ்லாம் விற்கிற ஒரு கடை ஒன்று இருந்துச்சு. அதுக்கும் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஃபுட் கோர்ட் இருக்குது. அப்படியே நீங்கள் அதை முடிச்சுட்டு வெளியில் வந்துடலாம். இந்த கோயிலில் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரியாத ஒரு விஷயம் என்னென்னா, ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு மரங்கள் வச்சுருக்காங்க. அது என்ன இதுன்னு ஒன்றுமே தெரியல. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 7 மரங்கள் இருக்குது. எல்லாமே பார்த்தீங்கன்னா எரிந்த நிலையில் தான் இருக்குது. இது ஏதாவது ஒரு கதையால் சொல்லும். ஆனால் அதுக்கான ஒரு போர்டு ஏதாவது அங்கே ஒன்று வச்சுருந்தாங்கன்னா ரொம்ப நல்லா இருந்திருக்கும். ஏன்னா நமக்கு அது தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருந்திருக்கும். அது இல்லைங்கிறது கொஞ்சம் வருத்தமாக இருந்துச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா அதுலேருந்து நேராக வரும்பொழுது பார்த்தீங்கன்னா அன்னதானம் போடுற இடம் இருந்துச்சு. நான் போய் அங்கே அன்னதானம் சாப்பிட்டுட்டு அப்படியே வெளியில் கிளம்பிட்டேன். அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ. ஸோ வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறந்துடாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. See you guys. See you in next video. Bye bye.